செல்லிங் டேட்ஸ் தெரிஞ்சிடுச்சா? ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து டிபிஓ கவுண்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைலில் போய் எப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, அன்ஸ்ப்ளிட் பண்ணுறது, கம்போசிட் பண்ணுறது எப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு மேக்ஸிமம் விட்த் வந்து 75 வச்சுருக்கேன். வேல்யூ ஏரியா வந்து 70 வச்சுருக்கேன். இதை வந்து எல்லாருமே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக 70 வச்சுருக்காங்க. அது 70 தான் காமனாக வச்சுருக்காங்க. அதாவது 69 சொல்கிறாங்க. 69 டு மீதி இடம் வந்து 38 மீதி எவ்வளோ வரும் 100க்கு 69 பைஸ்னா மீதி 70 31 மற்றதுக்கு வச்சுக்கிறாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ ஏரியாவை நம்ம ஆன் பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் இருந்ததுன்னா நல்லா கருப்பில் தெரியும். அதனால் ஒயிட் கலர் வச்சுக்கோ. கலரை மாற்றிக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு. பாருங்கள் கலர் மாத்திரம் மாறுது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கலர் வேணும்னா மாற்றிக்கலாம். கலர் மாத்திரம் மாறுது பாருங்கள். இந்த மாதிரி கலரை மாற்றிக்கலாம் நீங்கள். வேல்யூ ஏரியா அது வைக்கிற கலர் வந்து ஞாபகமாக வச்சுங்க. வேல்யூ ஏரியா ஹை லோவுக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு பிஓசிக்கு கலர் மாற்றிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை பெருசாகனா வைக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டு. இது வந்து அந்த வேல்யூ ஏரியாவை ஃபுல்லாகவே டார்க் பண்ணி காட்டக்கூடிய கலரு. இந்த கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன லைட் கலரை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். வேல்யூ ஏரியா இவ்வளோ தூரம் தான் வேல்யூ ஏரியா இருக்குன்றதை மென்ஷன் பண்ணோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசி சொன்னேன் இல்லையா? இந்த பிஓசிக்கு பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க 10ன்னு. நம்ம 10 கொடுத்தா 10 வரும், 9 கொடுத்தா 9 வரும், 8 கொடுத்தா 8 வரும். இது டைனமிக் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததான் இன்பேலன்ஸ், இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்சு. இன்பேலன்ஸ் வந்து அதில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ தெரியல, காட்டுறேன் பாருங்க. இன்பேலன்ஸ் வந்து இந்த இடம் வந்து மறைஞ்சி மறுபடி வரும் பாருங்க. அதுதான் இன்பேலன்ஸ். இந்த இன்பேலன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கே போச்சு? புரியுதா சார்? இன்பேலன்ஸ் பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன், போயிடுச்சு. ஆன் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. இந்த இன்பேலன்ஸை கணக்கு பண்ணுறதுக்கு நிறைய கேல்குலேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்து என்ன ஐபி இருக்கு, எப்படி அதை கணக்கு பண்ணணும். இன்பேலன்ஸ் வந்து 30க்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து ஸ்மால் ஐபி, சின்ன ஐபியில் நம்ம ட்ரேட் பண்ணணுமா வேணாமான்னு அது ஒரு சின்ன சார்ட்டை உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏடிஆர் வச்சு கண்டுபிடிக்கணும். ஏடிஆர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது, அந்த ஏடிஆருடைய ரேஞ்சு எவ்வளோ, இன்பேலன்ஸ் ரேஞ்சு எவ்வளோன்னு வச்சு பெர்சன்டேஜ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா 30% இருந்ததுன்னா அது ஸ்மால் ஐபி, 30 to 60 இருந்ததுன்னா அது நார்மல் ஐபி, 60 எபோவ் இருந்ததுன்னா அது வைடு ஐபி. வைடு ஐபியில் ட்ரேட் பண்ணணுமா, ஸ்மால் ஐபியில் ட்ரேட் பண்ணணுமா, இல்லை 30% இருக்கக்கூடிய ஸ்மால் ஐபி 30 to 60 இருக்கிறது நார்மல். எதில் ட்ரேட் பண்ணணுன்றதை நம்ம அப்புறமேட்டா டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு இது நிறையா உதவும் இன்பேலன்ஸு. அப்புறம் ஷோ ஐபிஆர் டார்கெட். இந்த ஐபிஆர் டார்கெட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்பேலன்ஸுடைய பெர்சன்டேஜ் தான் இது. ஐபிஆர் கவுண்ட்டும் இதில் உங்களுக்கு வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரிண்ட்டை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அது வேணும்னா வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் வேணா கொடுத்துக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பேட்டர்னு, போர் ஹை போர் லோ ஆன் பண்ணிக்கலாம். இந்த போர் ஹை போர் லோ தான் இங்கே இருக்கும் பாருங்க. போர் லோன்னு இருக்கும், மேலே போர் ஹைன்னு இருக்கும். இந்த போர் லோ போர் ஹை வந்ததுன்னா அது ஒரு இண்டிகேஷன் பண்ணுது. இண்டிகேஷனால இன்னைக்கு ஹை வந்து லோவாக இருக்கு, ஹை வந்து புவராக இருக்கா இல்லை லோவில் புவராக இருக்கா, மார்க்கெட்டில் நம்ம போகலாமா போகக்கூடாதான்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அந்த ஹை புவர் லோ வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை வச்சு தான் இவர் நம்ம சிவராஜ் சார் இப்போ ட்ரேட் எடுக்கிறாரு. அப்புறம் வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்டைலை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கு. என்ன ஸ்டைலில் நம்ம வச்சுருக்கோம், இதில் வந்து வால்யூம் ப்ரொஃபைலையும் நம்ம வச்சுக்கலாம்.
அந்த வால்யூம் ப்ரொஃபைலையும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து போகுது பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வந்து போகுது, அதை பார்க்குறீங்க. அதை வந்து காம்போசிட் பண்ணிக்கலாம், செஷனை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம் வேணும்னா. அப்புறம் இந்த வேல்யூ ஏரியா வந்து 70% வச்சுருக்கோம். இன்சைடு வேல்யூ ஏரியா கலர் மாற்றிக்கலாம், அவுட் சைடு வேல்யூ ஏரியா கலர் மாற்றிக்கலாம், அப்புறம் டெக்ஸ்ட் கலர்லாம் மாற்றிக்கலாம். அப்புறம் பிஓசி லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது போன பிஓசியோட கலரை வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குதா, சப்போர்ட்டில் இல்லைங்க பாருங்க. நான் ஆன் பண்ண உடனே புதுசாக 2-3 கோடு வந்து போகுது பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சேவும் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே மேலே போயிட்டு இந்த ப்ரீ செட்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் பேர் வரும். இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நான் வந்து என் பேர் கொடுத்துக்கிறேன் வச்சுக்கலாம், பாலு. பாலு இன்னைக்கு டேட்டு கொடுத்துக்கிறேன் வச்சுக்கலாம், 17/7/2024. இன்னைக்கு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல், இது கிரியேட் கொடுத்து சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மூலையில் வந்து சேவ் ஆனது தெரியுது பாருங்க. ட்ராயிங் டெம்ப்ளேட்ஸ் ஆன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். இதை நீங்கள் மறுபடியும் வந்து இதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் வந்து இதை பாருங்கள், பாலு 17/7/2024 நம்ம சேவ் பண்ணது அப்படியே பத்திரமா இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணான்னா இந்த குப்பை தொட்டியில் போட்டோன்னா டெலீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலீட் ஆகிடும், குப்பை தொட்டியில் போயிடும். வேணான்னா மாற்றிக்கலாம், புதுசாக கூட ஒன்று செட் பண்ணி மறுபடியும் அதை சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவ் பண்ணுறது காலம் வந்து இங்கேயும் இருக்குது. எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல சேவ் இருக்குது. இது வந்து டோட்டல் லே அவுட்டையும் சேவ் பண்ணும். இதே மாதிரி இந்த லே அவுட்டை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ் லே அவுட்டு, மேக் ஏ க்ளோனு, இதே மாதிரி இன்னொன்று உருவாக்கணுன்னா கூட உருவாக்கிக்கலாம், க்ளோன் உருவாக்கிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கு. இந்த பேசிக் இல்லாமல் சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இது ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் வந்து போட கற்றுக்குங்க. இது வந்து பேக்ரவுண்டு போட்டுக்கலாம், ஆக்சிஸ் போட்டுக்கலாம், கொரியன் கோஆர்டினேட்டர் போட்டுக்கலாம். இந்த ஆக்சிஸில் இதில் வந்து முக்கியமானது இந்த ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் போனீங்கன்னா இந்த டிக் மேனேஜர்னு இருக்கும். இந்த டிக் மேனேஜர் வந்து ஆட்டோ மோடுன்னு இருக்கும். ஆட்டோ மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டிக் மோடு எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த பிளாக், ஒவ்வொரு பிளாக்கும் வந்து எவ்வளோ வரணுன்றதை நாம் டிசிஷன் பண்ணலாம். 1.5 வரணுமா, 1.56 வரணுமா, டியூன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இண்டிகேட்டர்ஸை டியூன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த பிளாக்ஸையும் டியூன் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்ஸை டியூன் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஹையர் எஃபிஷியன்சி கிடைக்குது. அதே மாதிரி இதை போக போக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எவ்வளோ வைக்கிறது. அதனால் ஆட்டோ வச்சு பாருங்கள் பிகினிங்கில். போக போக 1.5 2 இதுக்கு மேலே வைக்காதீங்க. இந்த 0.5 அது வர்ற மாதிரி பார்த்துங்க. இது மேக்ஸிமம் வந்து 2.5 மேலே யாரும் வைக்கிறதா இல்லை, வைக்கவும் மாட்டுறாங்க. இந்த 2.5 தான் வைக்கிறாங்க, அதுக்கு மேலே யாரும் வைக்கிறது கிடையாது. அப்படி இல்லாட்டி 1.5 வைக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் போக போக டியூனிங் பண்ணிக்கணும். பழக்கத்தில் தான் வரும், எடுத்த உடனே வராது. இது குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பழகிட்டா தான் உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி இது வந்து லாட் சைஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மட் வால்யூமும் நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோ ஃபார்மட் வால்யூம் வந்ததுன்னா எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுன்றதை காட்டலாம். அதே மாதிரி பவர் ட்ரேடு, இந்த பவர் ட்ரேடையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன டோட்டல் வால்யூம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இன்டர்வலில் 5 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் காட்டும். அதே மாதிரி செஷன், இதில் முக்கியமானது இந்த ஆர்டர் ஃப்ளோ தான். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியமாக தெரியல. இந்த சார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார்ட்டில் வாட்டர் மார்க் வர்றது, ஸ்கின்னு, அதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் பார்த்துக்கலாம். புரோக்கர்ஸை ஆட் பண்ணுறது, ட்ரேடிங்கை ஆட் பண்ணுறது, ஆப்ஷனை ஆட் பண்ணுறது, புக்ஸு ஆட் பண்ணுறது, ஆர்டர் புக்ஸு, அதாவது புக்குன்னு சொன்னால் ஆர்டர் புக்கு எப்படி ஆர்டர் நீங்கள் இதில் ட்ரேடு பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் உள்ளே போய் படிச்சுக்கலாம். முக்கியமானது இந்த ஆர்டர் ஃப்ளோ இந்த செட்டிங்ஸில். அது இல்லாமல் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, ஓஏ ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. இந்த ஓஏ ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஏ வந்துடும். இந்த ஓஏ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஓஏ ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஓஏ வந்து உங்களுக்கு இங்கே வரும். இதை பாருங்கள், இதை வந்துருக்கு பாருங்கள், இந்த கோடு கூட வந்துருக்கு பாருங்கள். இதுதான் ஓஏ ப்ரொஃபைலு.
இந்த ஓஏ ப்ரொஃபைலை எனேபிள் எடுத்துட்டிங்கன்னா அது காணாமல் போயிடும். இதில் ஓஏ ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஓஏ ப்ரொஃபைலை அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் வைக்கிறீங்க, எந்த கான்ட்ராக்ட் வைக்கலன்றதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓரலாக கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். தேங்க்யூ டு ஆல்.